எனக்கு என்ன பண்ணுறது? அப்பவும் நான் உள்ள குழந்தை போய் பார்த்தேன். பவானி எங்கன்னு கேட்டேன். பவானி யார் கூடயோ போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன், பவானி எங்கன்னா பவானி யார் கூட போயிடுச்சுன்னா, எனக்கு அப்படின்னாக்கா என் ஒய்ஃபை விட்டுட்டேன். எனக்கு சந்தோஷம் எல்லாமே இந்த பொண்ணு மேலே வந்துச்சு, குழந்தை மேலே. சரி யார் கூட போயிட்டுனால என்ன பண்ண, அதை நான் கன்சல்ட் பண்ணல, ரொம்ப டைட் பிடிக்கல அவங்கள. சரி வாணுமா வானாவான்றது என் பொண்டாட்டி மேலே வரல. நான் ஓப்பனாக சொல்ல போனா எல்லா பாசமும் என் பொண்ணு மேலே வந்துச்சு. நான் அப்படி நான் நினச்சேன், சரி இதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்கு தேவை குழந்தை வந்துச்சு 4 பேர் காட்டுறதுக்கு, இதுக்கு மேலே நம்ம ஏன் பற்றி நம்ம யோசிக்கணும், அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் அப்போ மனசு கேட்கல. சரி ஒய்ஃப் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு கேட்டாங்க. இதுமாரி சொன்னாங்க, இதுமாரி ஒருத்தனை வந்து ஏற்றுனா அவன் வந்து கரெக்டாக ஒரு எவ்வளோ 3 மாதமே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியாது. 3 மாதம் தான். சரவணன்னு பேர், அவள் கையில் பச்சை குத்திட்டு பார்ப்பாரு, அவன் வந்து தெரியும். சரவணன்னு பேர் 3 மாதம் இருந்தான், போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அப்போது என் பொண்ணுக்கு வந்து 8 மாதம் நினைக்கிறேன் மேடம், போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, போயிட்டான்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணலாம், பொண்ணுக்கோசம் ஏற்றுக்கிறோமே இல்லையோ, என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றினான். அதுதான்